வணக்கம், வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். தம்ப்நெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு டெலிஷியஸான பாம்பே ஹல்வா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து இதுக்கு செயற்கையான ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியும். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்குங்க, இந்த 1 கப் வந்து 125 ml ஒரு கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க. சோள மாவு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சிக்கலாங்க. தண்ணி வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணிங்க. எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு அளக்கிறோமோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இப்போ அதை நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு இல்லாட்டி ஸ்பூன் வச்சு இல்லை நீங்கள் கையால் கூட கரைச்சிக்கலாம். இது கட்டிப்படாது. ஆனால் என்ன ஆகும்னா அடியில் போய் ஒரு மாதிரி செட்டில் இறுக்கமாக நின்றுக்கும். அதனால் ஃபஸ்ட் நல்லா ஒரு தடவை கரைச்சி விட்டு வச்சுக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நட்ஸ் வறுத்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். நட்ஸ் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் போதுங்க. இந்த அல்வா பொறுத்தவரைக்கும் நிறைய நெய் விட்டால் நல்லாவும் இருக்காது. அதனால் நெய் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தாங்க. நான் வந்து இப்போ முந்திரி பிஸ்தா ரெண்டும் சேர்த்துறேன். அப்புறம் கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்துறேங்க. இது கொஞ்சம் பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளரி விதை சேர்த்துறேங்க. இதை தனியாக இப்போ ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸ் வந்து நிறைய போட தேவையில்லை, கொஞ்சமாக ஓரளவுக்கு இருந்தாலே போதும். நிறைய போட்டால் உங்களுக்கு அல்வா ஃபுல்லாக நட்ஸாக தெரியும். இப்போ இதே பேனில் நான் வந்து 2 கப் சர்க்கரை சேர்த்துறேங்க. எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் சர்க்கரை, அதாவது 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் சர்க்கரை. இப்போ அதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதுக்கு கம்பி பதம் அது மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 2 கப் சர்க்கரைனா 2 கப் தண்ணி. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் இருந்தால் போதுங்க. இப்போ இந்த பக்கம் சர்க்கரை வந்து மெதுவாக கரைஞ்சிட்ருக்கட்டும், கொதி வரட்டும். இப்போ நான் அந்த பேனில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க. நடுவில் ஓரம் எல்லாம் நெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மட்டும் அந்த நட்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அல்வா நம்ம இதில் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போடுறப்போ பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் மேலே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்வைக்கு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கிட்டத்தட்ட சர்க்கரை கரைஞ்சிருச்சுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் சேர்த்துக்கலாங்க. திரும்ப ஒரு தடவை நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி விடணுங்க. அடியில் போய் அப்படியே செட்டில் ஆகிக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். நல்லா கலக்கினதுக்கப்புறம் மெதுவாக ஊற்றிக்கலாம். ஊற்றுறப்போ ஒரு பக்கம் அப்படியே ஒரு கரண்டியில் வந்து கலந்து விட்டுக்கிட்டே மெதுவாக ஊற்றுங்க. அடுப்பு நல்ல சிம்மில் தாங்க இருக்கணும். இப்போ வந்து கலர் சேர்த்திக்கலாங்க. இது வந்து பீட்ரூட்டோட ஜூஸுங்க. பீட்ரூட்டை நல்லா துருவி ஜூஸ் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தி பார்க்குறேன் கலர் எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. அதனால் நான் மீதி எல்லாத்தையும் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நீங்கள் தைரியமாக சேர்த்தலாம். இது ஒன்றுமே இல்லை, பீட்ரூட்டோட ஜூஸ் தான். இது எந்த இடத்துலையும் இந்த பீட்ரூட்டோட இந்த ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணாதுங்க. இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் நெய் ஆட் பண்ணுறேன். அந்த நெய் ஆட் பண்ணோன்னு பாருங்களேன், அப்படியே ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக தெரியும் இந்த அல்வா பார்க்குறதுக்கே. பொறுமையாக கிளறணுங்க. சிம்மில் வச்சே தான் கிளறணும், கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். கேசரிக்கும் அதே போல் நீங்கள் வந்து ஃபுட் கலரிங் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கேசரி கலரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எங்கேயுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ பதம்னு பார்த்திங்கன்னா இது ஒட்டாமல் வரணும். திரும்ப கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேங்க. நெய் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் நெய் விட்டால் போதுங்க நமக்கு. நான் எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இது கரெக்டான பதத்தில் இறக்கிடணுங்க. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அல்வா ஒரு மாதிரி சவுச்சோன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வருது, அவ்வளோதாங்க பதம் இதுக்கு. நான் இப்போ இந்த ட்ரேயில் மாற்றிக்கிறேன். நீங்கள் ட்ரேலையோ தட்லேயோ எதில் வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் அடியில் நெய் தடவி வச்சுருக்கணும், அப்போ தான் நம்ம திருப்பி போடுறப்ப அழகாக வரும் ஒட்டாமல். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. இதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஒரு 1 hour அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும்.
இப்போ நல்லா 1 ஹவர் கழித்து இதை எடுக்கிறேங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கிறேன், ஓரமாக போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக எந்த இடத்துலையும் ஒரு இது இல்லாமல் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ரொம்ப செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெலிஷியஸான பாம்பே அல்வா ரெடிங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குட் ஃபுட், குட் லைஃப்.